ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி நம்ம வந்து எப்படி இந்த தக்காளி தொக்கு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் பாருங்க ஒரு ஒரு 1,5 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை வந்து சும்மா வந்து இந்த தக்காளியை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரொம்ப பொடியெல்லாம் வெட்ட வேண்டியது இல்லைங்க. நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளியை வந்து நாலாக கட் பண்ணிங்க வச்சுக்கோங்க. நம்ம வேக வைக்கிறதுனால இதை ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணோன்னு இல்லைங்க. ஒரு தக்காளி சும்மா நாலாக கட் பண்ணி அப்படியே எல்லா தக்காளியும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடி கனமான பாத்திரம் மட்டும் இதுக்கு தேவைப்படுங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் இருந்தால் தான் கீழே வந்து அது வேகிறப்ப அடி பிடிக்காமல் வருங்க. அதுக்காக தான் நம்ம அது மாதிரி எடுத்துக்க போகிறோங்க. நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கிறோங்க. தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட ஊற்ற போகிறது இல்லைங்க. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே அது பாருங்கள் எப்படி வந்து வெந்து வரும். இந்த தக்காளிக்கு தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோ, அப்புறம் பத்தலைன்னா வந்து நம்ம கடைசியாக சால்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கல்லுப்பு தான் சேர்த்துறேங்க. இதை போட்டுட்டுங்க பாருங்கள், ஒரு கையளவு வந்து புளி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த புளியை வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நார் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த புளியையும் இந்த தக்காளி உப்பு இது மூணையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து டக்குன்னு வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஏன்னா இந்த தக்காளி அடி பிடிச்சிட்டோங்க. நம்ம அதனால் மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வேக வைக்க போகிறோங்க. இதில் இருக்க அந்த மேல் தோலெல்லாம் கழுண்டு இப்போ வந்து நான் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிட போகிறேங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது, அப்புறம் நான் கம்மி பண்ணி வச்சிட்றேங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். அதில் இருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதில் அந்த தக்காளியில் இருந்த தண்ணியை தான் இவ்வளோ தண்ணி வந்து நமக்கு வெளியில் வந்திருக்குங்க. இது வந்து இந்த புளியும் நல்லா வந்து அந்த தக்காளி கூட வெந்துடணுங்க. அது மாதிரி வந்து இந்த தோல்லாம் கலண்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாங்க. ஒரு அவசரமாக வெளியில் எங்கேயோ போகிறோம், அன்றைக்கி சமைக்க நேரம் இல்லைன்னா கூட இந்த தக்காளி இருந்ததுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. வெறும் சாப்பாடு மட்டும் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதுங்க. இந்த தக்காளி தொக்கு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள், இந்த புளியெல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சுங்க. தக்காளியும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஆறட்டும். நல்லா ஆறினோன்னா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேங்க. வெந்தயம் வந்து ரொம்ப போட்டால் கசப்பு வந்துடுங்க. அதனால் வந்து வெந்தயம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவுலேயே நீங்களும் இந்த கடுகும் வெந்தயமும் எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாவே வருதுங்க. இப்போ பாருங்கள், இந்த கடுகு வந்து நல்லா படப்படான்னு பொடிஞ்சு வர அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ரெண்டையும் நான் ஒன்றாவே வறுத்துட்டேங்க. இப்போ இதையும் வந்து ஆற வச்சுக்கோங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், இது மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுடராக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. நல்ல பவுடராக அரைச்சிடணுங்க, கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல். ஆனால் கடுகில் வந்து எண்ணெய் வருங்க ரொம்ப அடித்தோம்னா, அதனால் விட்டு அடிங்க. இது மாதிரி வந்து பவுடராக அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து ஆறிடுச்சுங்க. அதை வந்து பெரிய ஜாரில் வந்து மாற்றி 2 போர்ஷனாக அரைச்சிக்கிறேங்க. ஒரே தடவை போட்டால் வெளியே வந்தாலும் வந்துடும். அதுக்காக இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் 200 அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் கடாயில் சேர்த்து எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கடலப்பருப்பு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கடலப்பருப்பு சேர்த்த மாட்டோம், ஏன்னா அது ஊறி வர்றப்போ அந்த கடலப்பருப்பு டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஊறின மாதிரி இருக்குங்க. ஊறுகாயில் இந்த தொக்கில் வந்து அது ஊறுகாய் மாதிரி நல்லா ஊறிடுங்க. அதனால் எப்போவுமே ஊறுகாய்க்கு இந்த தொக்குக்கெல்லாம் நாங்கள் கடலப்பருப்பு சேர்த்த மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் கருவேப்பிலையும் போடல. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை பிடிச்சதுன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது தொக்குங்கிறனால சாப்பிட்றப்ப அந்த கருவேப்பிலை இடையில வரும் அப்படிங்கிறனால நான் கருவேப்பிலை சேர்த்துலிங்க. இப்போ ஒரு 1/4 கிலோவுக்கு அதிகமாக ஒரு 300-350 கிராம் இருக்குங்க. அந்த பூண்டை வந்து உளிச்சிட்டு அதை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துட்டேங்க. இப்போது பெருங்காயமும் ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து சேர்த்துருக்கேங்க.
இப்போ பாருங்கள், இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயில் நல்லா வந்து பொரிஞ்சு கலர் மாறி கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பூண்டு வந்து எண்ணெயிலே வேகட்டுங்க. நல்லெண்ணெய்னால பொங்குற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த பூண்டு வந்து தேவையான சால்ட்டு வந்து போட்டுக்கிட்டாங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியில் வந்து கல்லுப்பு வச்சு அரைச்சிருக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து பூண்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சேன் இல்லைங்களா, அந்த தக்காளி விழுதை வந்து இது கூட வந்து சேர்த்துட்டேங்க. பூண்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் புளியே தெரில பாருங்கள், அந்தளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. இப்போ அதையும் வந்து அரைச்சிட்டுங்க. சுத்தமாக கையிலேயே நல்லா வலிச்சு விட்டுருங்க. தண்ணி விட்டுக்குது அலசி ஊற்றிட வேண்டாங்க. மிக்ஸி வாஷ் பண்ணி ஊற்றிட வேண்டாம். கையிலேயே நல்லா வந்து வலிச்சு விட்டுருங்க. தண்ணி ஊற்றி அலசியெல்லாம் நம்ம குழம்புக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, அது மாதிரிலாம் ஊற்றிட வேணாங்க. இப்போது அந்த தக்காளியோட நல்லா வந்து பூண்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டுங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெந்தயமும் கடுகு பொடியும் வந்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ தான் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்த போகிறோங்க. நான் வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டுக்கிறேங்க. அதே பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக நமக்கு வரும்னு. நான் காஷ்மீரி பவுடர், ரெட் சில்லி பவுடர்லாம் எதுவும் போடலைங்க. சாதாரண தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ஏன்னா புளிப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய 3 ஸ்பூனில் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை வந்து உப்பு இருக்கானும் பார்த்துக்கிட்டு, உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுங்க. லோ ஃப்ளேம் கம்பல்சரி லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே சுருண்டு எண்ணெய் திரண்டு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு வெந்து வர மாதிரி மூடி வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வேக வச்சது தான், இருந்தாலும் வந்து அதில் இருக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட குறையாமல் அதை வந்து நல்லா வதங்கி விட போகிறோங்க. அது நான் ஃபைனல் ஸ்டேஜில் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து இந்த தக்காளி தொக்குக்குள்ளே வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போனால் தான் நமக்கு வந்து இது வந்து நிறைய நாளைக்கு வந்து இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு நம்ம தக்காளி தொக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பாட்டில் வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பூன் நம்ம எடுக்கிறப்பையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் நம்ம தொக்கு. நல்லா ஆறின உடனே இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குங்க. இதை வந்து நான் உடனே மாற்றலைங்க. நைட்டு வந்து செஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினோடனே காலையில் தான் நான் வந்து பாட்டிலில் மாற்றிட்டேங்க. நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் இந்த மாதிரி நம்ம அலுமினிய கடாயிலேயே விடக்கூடாதுங்க. எப்போவுமே ஊறுகாவோ இல்லை இது மாதிரி தொக்கோ செஞ்சோம்னா அலுமினிய கடாயில் வந்து இருக்கக்கூடாதுங்க. உடனே வந்து இது மாதிரி ஒரு பிங்கன் பாத்திரத்துலேயோ இல்லை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ மாற்றி கூட வச்சுடுங்க. நல்லா ஆறின உடனேங்க நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டுங்க. மீதி வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் தான். அவ்வளோதாங்க பாருங்கள், நம்மளோட தக்காளி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.